ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் எக்ஸாம்பிள் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஃபார்மேட் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்க்கலாம். கேஷ் இன் ஹேண்ட் நம்மளுக்கு ஒரு அசெட், அப்போ அது டெபிட் சைட். டிஸ்கவுண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் அது கிரெடிட் சைட். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ், அது நம்மளுக்கு ஒரு லயபிலிட்டி, அப்போ அதுவும் கிரெடிட் சைட். அப்புறம் பில்டிங், அது நம்மளுக்கு ஒரு அசெட், அப்போ டெபிட் சைட். ஓப்பனிங் ஸ்டாக், அதுவும் நம்மளுக்கு ஒரு அசெட், அப்போ அது டெபிட் சைட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், அப்போ அதுவும் டெபிட் சைட். கேரேஜ் அவுட்வேர்ட் இன்வேர்ட் ரெண்டுமே டெபிட் சைட் தான். கேபிட்டல், அது கிரெடிட் சைட். பர்ச்சேஸ் டெபிட் சைட். சேல்ஸ் கிரெடிட் சைட். இப்போ இதை பிரித்து இப்படி போட்டோன்னே ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவல் பேலன்ஸ் வரணும். அப்போ தான் ட்ரையல் பேலன்ஸ் சம் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். சில சம்மில் டேலி ஆகாது. அப்போது எந்த பக்கம் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கோ அதில் சஸ்பெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ஒன்று டெபிட் சைடில் எவ்வளோ அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட் எடுத்து போட்டுக்கணும். இல்லாட்டி கிரெடிட் சைடில் அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கணும். தேங்க்யூ.